Hi friends, MCC All India Quota தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரெண்டுலையுமே ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்னா நாளைக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங்லாம் பண்ணலாம். 24 மதியானம் 12 மணி வரைக்கும். அதே MCC ஆல் இண்டியா கோட்டானா டிசம்பர் 24 மதியானம் 11 மணியோட க்ளோஸ் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாம் ஓகே. இப்போது வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் KAP விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் BC ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சீட்டும், மாதா மெடிக்கல் காலேஜில் NRI லேப்ஸ்ட்டு ஒரு சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு தான் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. MCC ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யசாயில் ஒரு சீட்டு இருக்குது. மற்ற இன்னும் 2 டீம்டு யூனிவர்சிட்டி, கர்நாடகா இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு. ஸோ மொத்தம் 3 சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்குது. ஸோ இந்த 5 MBBS சீட் தான். ஆல் இண்டியா கோட்டானா உங்களுக்கு MCCயில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் 3 சீட் இருக்குது, இன்க்ளூடிங் சத்யசாயில் ஒரு சீட்டு சேர்த்து. தமிழ்நாட்டில் KAP விஸ்வநாதம் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் BC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் NRI லேப்ஸ்ட்டு ஒரு சீட் இருக்குது. ஓகே, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? இது வரைக்கும் நான் MBBSஓ BDSஓ எங்கேயுமே ஜாயின் பண்ணலை. என்கிட்ட MBBS BDS சீட்டு இல்லை. நான் நிராயுதபாணியாக இருக்கேன், வெறுங்கையோடு இருக்கிறேங்கிறவங்க எல்லாருக்கும் வேறு கோர்ஸ் படிக்கலாம். MBBS BDS இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். யார் எலிஜிபிள் கிடையாது? ரவுண்டு 3ல் சீட்டு கிடச்சிது, அல்லது ஸ்ட்ரே வேகன்சியில் கிடச்சிது, ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி 1 or 2ல் கிடச்சிது, நான் போய் ஜாயின் பண்ணலைங்கிறவங்க நாட் எலிஜிபிள். எலிஜிபிள் யார்? MBBS BDS சீட் இது வரைக்கும் என்கிட்ட இல்லவே இல்லை, நான் இப்போ MBBS BDS எங்கேயுமே படிச்சுக்கிட்டு இருக்கல அப்படிங்கிறவங்கலாம் எலிஜிபிள். தேங்க்யூ.